நாம சங்கீர்த்தனம். மலையகத்துல பொங்கல் திருநாள் என்று ராமர் பஜனை அப்படின்றது ரொம்ப சிறப்பு. ஆனா என்ன, ஒவ்வொரு ஊர்லயும் வித்தியாசமான முறையில அவங்களோட பாரம்பரிய முறைப்படி இதை செய்வாங்க. அந்த வகையில வெளியோயா லோவர் டிவிஷன் ஹட்டன் அப்படின்ற ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வெகு விமர்சையாக இந்த ராமர் பஜனையை செய்யறாங்க. இந்த ராமர் பஜனையோட சேர்த்து ராமர், சீதா, லட்சுமணன் போன்ற வேடம் தரித்தவங்களும் இந்த ராமர் பஜனைக்கு பின்னாடி போவாங்க. இதுக்கான காரணம் என்ன? 20 வருஷத்துக்கு முதல் வேடம் கட்டுற விழா அதாவது ராமர், லட்சுமர், சீதை, ஹனுமான் இப்படிங்கிற ஒரு வழிபாடு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆரம்பிச்சு வச்சாங்க. இது ஏன் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த வெளியோயா லோடிஸ் இந்த ஊர்ல இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பேருக்கு இந்த அம்மா போட்டுருச்சு. இது ஒரு கிழமை இப்படி இருந்திருக்கு. இது இந்த அம்மா நிப்பாட்ட முடியாம இந்த சூழ்நிலையில இருந்திருக்காங்க. சோ அந்த வகையில தான் ராமர் பஜனை கொண்டுகிட்டு போறப்ப அந்த மஞ்சள் நீர், அந்த கொலையெல்லாம் போட்டு ஊரு ஃபுல்லா தெளிச்சிருக்காங்க. இப்பவும் இந்த ஊருக்கு சரியா வரல. அந்த வகையில தான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த சாமி பாக்குற ஒரு அம்மா ஒருத்தவங்க, அவங்ககிட்ட போயிட்டு இந்த விஷயத்த போய் சொல்லியிருக்காங்க. இது ஊர்ல இருக்கு, ஸோ இதுக்கு நல்ல ஒரு தீர்வுன்ட்டாங்கன்னு சொல்றப்பதான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த ராமர் பஜனை காலத்துல இப்படி அம்மா ஊர் மக்களுக்கு இப்படி போட்டிருக்கனால நீங்க என்ன செய்யணும்னா, ராமர், லட்சுமர், சீதை, ஹனுமான் இவங்களை ஒரு வேடமா அவங்களோட வேஷம் கட்டி ஊர் முழுக்க நீங்க கொண்டு வரணும். கொண்டு வரப்ப இந்த ஒரு அம்மாங்கிற ஒரு விஷயம் அது இல்லாம போயிடும். அந்த டைம்ல 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த வேஷம் கட்டுறது. அதை அந்த டைம்ல செஞ்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா இல்லாம போயிருச்சு. ஸோ இந்த ஒரு வழிபாட்டை தான் இப்போ வரைக்கும் இந்த வெளிவா லோடிஸ்ல வழிபாட ஒரு சிறப்பா செஞ்சு இந்த நிகழ்வை செஞ்சு கொண்டுகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட இப்போல இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரன் ஐயா, கிருஷ்ணமேனன் ஐயா, கணேஷ் ஐயா, தேவன் ஐயா, பூமி ஐயா அப்படின்ற பெரியோர்களால தான் இந்த ஊர்ல இந்த ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டதாம்.